ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தியரிட்டிக்கல் ஃபிசிஸ்ட் காஸ்மாலஜிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின தி தியரி ஆஃப் எவ்ரிதிங் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின இந்த புக்கில் டோட்டலாக 7 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1, ஐடியாஸ் அபவுட் தி யூனிவர்ஸ். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 340 BC அரிஸ்டாட்டில் எழுதின அவரோட ஆன் தி ஹெவன்ஸ் அப்படிங்கிற புக்கில் எர்த்தோட ஷேப் ஃப்ளாட்டாக இல்லாமல் ஸ்பெரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மூனோட எக்லிப்ஸ்க்கு எர்த்தோ சன்னு தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு. சப்போஸ் எர்த்தோட ஷேப் ரவுண்டாக இருந்திருந்தால் எர்த் 90 டிகிரிக்கு மாறும்போது மூனில் எர்த்தோட ஷேடோ ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ரவுண்டாக தான் இருக்குது. அரிஸ்டாட்டில் எர்த்து தான் யூனிவர்ஸோட சென்டரில் இருக்க, மற்ற பிளானட்ஸ் எல்லாம் எர்த்தை சுற்றி வருது அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமாக நம்பிட்டு இருந்தார். செகண்ட் ஆர்குமெண்ட், 1st century ஆஃப்டர் டெத். நம்ம யூனிவர்ஸ் ஃபுல்லாக நம்ம எர்த், சன், மூன் அண்ட் ஃபிக்ஸ்டு ஸ்டார்ஸ் இதனால் மட்டும்தான் உருவாகியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி யூனிவர்ஸே கிடையாதுன்னு ஸ்ட்ராங் தாட் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கையோட மூட நம்பிக்கையும் அதிகமாகவே இருந்ததுனால பிரைட்டாக பிளிங்க் ஆகிற ஸ்டார்ஸ் எல்லாம் ஹெவன், டிம்மாக இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் ஹெல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் 1514 நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் சன் ஸ்டேஷனரியாக இருக்குது, மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சன்னை ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டை சொன்னார். ஆனால் அவரோட பேட் லக், அவரோட தியரியை யாரும் ஏற்றுக்கல. அவர் இறந்து ஒரு சில வருஷங்களுக்கு கழித்து கெப்லர் அண்ட் கலீலியோ இவங்க 2 பேரும் நிக்கோலஸோட தியரியை ப்ரூவ் பண்ண ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் கலீலியோ நைட் டைமில் அவர் உருவாக்கின ஒரு டெலஸ்கோப்பை வச்சு ஸ்கையில் பார்த்துட்டு இருந்தார். அப்போது ஜூபிட்டர் பிளானட்டை சுற்றி நிறைய சேட்டலைட்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தாரு. இதிலிருந்து அரிஸ்டாட்டில் ப்ரப்போஸ் பண்ணது தப்பான ஆஸ்பெக்ட்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதே டைமில் கெப்லரோ பிளானட்ஸ் சர்க்குலராக சுற்றாமல் ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணார். அவர் கண்டுபிடிச்சது தான் இன்றைக்கு வரைக்கும் பிளானட்ஸோட எலிப்டிக்கல் நேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அவர் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கிற ஒரு ஃபார்முலாவை இன்வெர்ட் பண்ணியிருப்பார். அதுதான் கெப்லர்ஸ் ஈக்குவேஷன். 1687 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி பாஸ்டுலேட் பண்ணியிருந்தார். இதில் நியூட்டன்ஸ் ஆப்ஜெக்டோட மூமெண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைமில் எப்படி இருக்குன்னு அப்படின்னு மட்டும் சொல்லலை, கூடவே அதோட மோஷன் நேச்சரை மேத்தமெட்டிக்கலாக கொடுத்துருந்தாரு. கூடவே நியூட்டன் மூனோட எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கு காரணம் எர்த்து தான்னு ப்ரூவ் பண்ணார். ஒரு இன்ஃபைனைட் யூனிவர்ஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சென்டர் தான் அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸும் இருக்கும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டாரும் ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் அட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த டாப்பிக்கே விட்டுருவோம். இன்னொரு புது கேள்வி, நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதா இல்லை கான்ட்ராக்ட் ஆகுதா? எல்லாராலையும் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டும் ஆகலை, கான்ட்ராக்டும் ஆகலை. அது ஒரு ஸ்டேபிள் அன்சேஞ்சிங் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கப்பட்டாங்க. ஆனால் நியூட்டன்ஸ் தியரி ஆஃப் கிராவிட்டி படி யூனிவர்ஸ் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இருக்கிறனால எல்லா ஸ்டார்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆக செய்யும். ஆனால் மேலே சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகலை. அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். தி பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸ். பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸ் டாபிக் ஒரு லாங் டைமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒன்று. பழங்கால தியரிஸ் கடவுளை வச்சு சொன்ன ட்ரெடிஷனில் யூனிவர்ஸ் ஒரு ஃபினட் டைமுக்கு முன்னாடி தான் க்ரியேட் ஆனது. ஆனால் யூனிவர்ஸோட பிகினிங்க்கு என்ன ஆரம்ப புள்ளி? அரிஸ்டாட்டில் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கிரீக் ஃபிலாசபர்ஸ் யூனிவர்ஸோட க்ரியேஷனை பற்றி எதுவும் தெளிவாக சொல்லலை. இப்போ நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸ் இன்னைக்கு நேற்று இல்லாமல் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இடத்துல டிசாஸ்டர்ஸ் ரிப்பீட்டடாக நடந்து சிவிலைசேஷன்ஸ் ஹியூமன் கிட்ட புதுசாக உருவாகியிருக்கு அப்படின்னு ஒரு டாபிக் ரொம்ப நாளாக பேசப்பட்டு வந்தது. சப்போஸ் அவங்க சொல்கிற மாதிரி யூனிவர்ஸ் ஸ்டாட்டிக்காக இருந்தால் அப்போ அந்த யூனிவர்ஸை யார் உருவாக்குனது, எது யூனிவர்ஸை ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் 1929 எட்வின் ஹபிள் நம்ம சோலார் சிஸ்டமை விட்டு டிஸ்டன்ட்டில் இருக்கிற ஸ்டார்ஸை அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ரேப்பிடாக டிஸ்டன்ட்க்கு மூவ் ஆகிட்டு போகிறத கண்டுபிடிச்சாரு. அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் ஸ்டாட்டிக்காக இல்லை, இன்றைக்கி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகுது. இந்த ஸ்டடீஸ் எல்லாம் ஹபிள் முடித்ததுக்கப்புறம் பிக் பேங் தியரியை பற்றி ஒரு சஜஷனை கொடுத்தாரு. பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிக் பேங்னு ஒன்று நடந்திருக்கு. அதுதான் இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும். இந்த பிக் பேங் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டே ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னுமே கடவுள் தான் இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணதா பல பேரால் நம்பப்பட்டு வருது. சப்போஸ் கடவுள் தான் இந்த யூனிவர்ஸை உருவாக்கியிருந்தா அப்போ அந்த கடவுள் எந்த இடத்துலேருந்து பிக் பேங் ஈவெண்ட்டை நடத்தினார், இப்போது அந்த கடவுள் யூனிவர்ஸ்குள்ளே இருக்காரா இல்லை வெளியே இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஐடியாஸ் அபவுட் தி யூனிவர்ஸுங்கிற சாப்டரை ஸ்டீஃபன் ஹாக்கிங் முடிக்கிறாரு.
ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னாலும் ப்ரூஃப் இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ. அப்படி இல்லைனா நம்மளே ஒரு கடவுளாக இருந்தாலும் ப்ரூஃப் கொடுக்குற வரைக்கும் இந்த சயின்ஸ் நம்மளை ஏற்றுக்காது. அதனால் சயின்ஸ்க்கு தேவை ஐடியாஸ் இல்லை, ப்ரூஃப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற ஹைலைட்டட் இன்ஃபோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.